வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க, ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் டெபிட் கன்சலேஷன் லோன். இந்த லோனை பற்றி கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் சில எலிஜிபிலிட்டிலாம் சொல்லியிருப்பேன். அந்த எலிஜிபிலிட்டி ஒருவேளை உங்களுக்கு இல்லாத பட்சத்தில், அதாவது எனக்கு அந்த அளவுக்கு கிரெடிட் ஸ்கோர் இல்லைங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்க, எனக்கு அந்த லோன்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு அந்த லோன் கிடைக்க வாய்ப்பு கம்மி, எனக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுடைய கடைசி வாய்ப்பு தான் இந்த லோன். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இந்த லோன் கிடைக்கும். இந்த லோன் யார்? இந்த லோன் கொடுக்கறதுக்காக என்னென்ன விஷயம் நீங்கள் செய்யணும்? இந்த லோனில் நன்மைகள் இருக்கா, தீமைகள் இருக்கா? இந்த லோனை யார் தருவாங்க? இதுக்கு என்ன வட்டி போடுவாங்க? இது எப்படி நான் அப்ளை பண்ணணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? இது போல நிறைய சந்தேகங்கள் விஷயங்கள்லாம் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோனுடைய பேர் கேரண்டர் லோன். இது என்னங்க கேரண்டர் லோன்? அப்படி ஒரு பேர் கிடையாது. அதாவது ஒரு லோன் வாங்க போகிறீங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க, உங்களுடைய எலிஜிபிலிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத பட்சத்தில் உங்களுக்காக ஒருத்தர் ஷூரிட்டி சைன் பண்ணுறாரு, கேரண்டர் பண்ணுறாரு. அதுதான் இந்த கேரண்டர் லோன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கேரண்டர் லோன் எப்படி வாங்கணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். கேரண்டர் லோனில் சைன் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க அவங்க வெளியே வரதுக்கான விஷயங்கள் என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். கேரண்டர் லோன் ஒன்று கிடையாது. அதாவது ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக ஒருத்தர் ஷூரிட்டி சைன் பண்ணுறாருங்க. இதுதான் வந்து கேரண்டருங்க. இது என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேரண்டர் லோன் வந்து சூட்டபிள் ஆகும். அதே போல் இன்கம் குறைவாக இருக்கிறவங்க, அதாவது அவங்களோட இன்கமுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது, கம்மியான ஒரு இன்கம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும். அப்பேற்பட்டவங்க இந்த கேரண்டர் லோன் மூலமாக அதிகமான பணத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த கேரண்டர் லோன் இருந்துச்சுன்னா தாராள லோன் கிடைக்கும். அதாவது உங்களுக்காக ஒருத்தர் சைன் பண்ணுங்க அப்படி இருந்துன்னா இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் என்ஆர்ஐ, அதாவது வெளியில் இருப்பாங்க, நான் ரெசிடென்ஷியல் இந்தியா, வெளியே போய் வேலை செய்வாங்க இல்லையா, சவுதியில் போய் வேலை செய்வாங்க, இது போல் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா கூட இந்த கேரண்டர் லோன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து கேரண்டர் லோனுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்த கேரண்டர்ன்றது யாருங்க? கேரண்டர் சொல்லுங்கள், யார் அந்த கேரண்டர்னால் நமக்காக ஒருத்தர் பரிந்துரையின் பேர் சைன் பண்ணுறாருல, அவருக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப உறுப்பினராக அவர் இருக்கணும். அதாவது குடும்ப உறுப்பினராக இருந்தால் இந்த லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குடும்ப உறுப்பினர் உடனே அவர் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் இருந்தால் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக அவர் வேலைக்கு போயிருக்கணும், அல்லது சொத்துக்கள் அவர் பேரில் சொத்துக்கள் இருக்கணும், ஒரு கார் ஒரு வீடாவது கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் உடன் பணிபுரிபவர்கள், உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த கேரண்டர் சைனில் கோஅப்ளிகன் மூலமாக சைன் பண்ணி வாங்கி கொள்ள முடியும். உங்களுக்காக அவங்க சைன் பண்ணலாம். நண்பர்கள் கூட சைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நண்பர்கள் கூட பணிபுரியுங்க, கூட பிறந்தவங்க, இது எல்லாருக்கும் சொத்து இருக்கணும், அல்லது நல்ல ஒரு வேலை இருக்கணும், ஏதாவது ஒரு மதிப்பான ஒரு விஷயத்தில் இருக்கணும். பெரிய ஒரு லெவலில் இருந்தால் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படிங்க நடக்கும்? அது நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ், அதாவது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், இன்கம் ப்ரூஃப், இதெல்லாம் வந்து உங்களுடையது. அதே போல் அவருடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அவருடைய இன்கம் ப்ரூஃப், அவருடைய சொத்துக்கள் என்னென்ன இருக்குது. இன்கேஸ் அவர் எம்ப்ளாயாக இருந்தார்னா, அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அவருடைய சேலரி ஸ்லிப்பே போதுமானது. அல்லது ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சொத்துக்காராக இருந்ததுன்னா அவர் சொத்து பத்தில் என்னென்ன இருக்குன்னு சும்மா எழுதி கொடுக்கணும். ஆனால் சும்மா எழுதி கொடுக்குறது மட்டும் கிடையாது, அது கீழே நிறைய விஷயம் சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேஜுக்கிட்ட அவர் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இவர் லோன் கட்டலைன்னா நான் கட்டுறேன்ற அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஆளாக உங்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருவரின் புகைப்படங்கள் முக்கியமாக தேவை. கட்டாத தவறும் பட்சத்தில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கலாம்னு நீங்கள் எழுதி கொடுக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற நபர் இருந்தாங்கன்னா இந்த கேரண்டர் லோன் கிடைக்கும். இப்போது இந்த கடன் எங்கே கிடைக்கும்? நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த கேரண்டர் லோன் எங்கே கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, கேரண்டர் லோன் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் தராங்க. உதாரணத்துக்கு ஒரு லோன் பேங்க்குக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் பர்சனல் லோன் கேட்குறீங்க, ஒரு எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லைப்பா உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு கிடையாது, உங்களுக்கு வந்து 1 லட்சம் தான் கிடைக்கும், 50,000 தான் கிடைக்கும் போது, இல்லைங்க நான் கேரண்டர் எனக்காக பண்ணுறாரு, சைன் பண்ணுறாருன்னு அவருடைய டீட்டெயிலாம் எடுத்துடுவாங்க, அதை வச்சு உங்களுக்கு தருவதாக சொல்லுவாங்க. அவர் டீட்டெயில் வச்சு உங்களுடைய இன்கம் வச்சு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லோன் தருவாங்க. இதான் வந்து கேரண்டர் லோன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி டிஃபால்ட்டாக இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா இந்த கேரண்டர் லோன் தடைப்படலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து லோன் தேவைப்படுறவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் போகலாம். நான் மொட்டையாக ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி சொல்கிறதுனால பெயர்
சொல்லியேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா பேங்க்லையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரண்டர் தான் இதில் மெயின். அவர் தான் ஹீரோ. அவரை பிடிச்சிக்குங்க. நல்ல மனுஷனாக பார்த்து பிடிச்சி நல்ல மனுஷனை காப்பாற்றுங்க. இப்போ கேரண்டர்கிட்ட வந்துடலாம். நான் ஒருத்தருக்கு கேரண்டர் சைன் பண்ணிட்டேன். இப்போ நான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நான் ஒருத்தருக்கு கேரண்டர் சைன் பண்ணிட்டேன். அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. லோனெல்லாம் என்ன கட்டுற மாதிரி வந்துச்சு, எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணலாம்? இந்த 2 பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் நீங்கள் சைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நிறைய பேர் பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி, ராமனே இருந்தாலும் சரி, அவரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவர் வேறு எங்கேயாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால் அவரை கண்காணிச்சிட்டே இருங்க. வேறு எங்கேயும் லோன் வாங்காதபடிக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ராப்பராக கட்டிட்டு வராரை மட்டும் கவனிங்க. அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாரு கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினாரா கூட உங்களுக்கு தெரியாமல் வாங்கக்கூடாது. எனக்கு கேட்டால் கிரெடிட் கார்டே வாங்காதபடி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மனுஷன் வாங்கக்கூடிய சின்ன சின்ன கடனும் உங்களுடைய பேக்கெட்டில் தான் போக போகுது. அதனால் பெரிய டேஞ்சரில் நீங்கள் இருக்கிறீங்க. கவனமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கிட்டாங்க, அவங்க சரியாக கட்டலை. இப்போ என்ன கட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நான் என்ன பண்ணலாம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். இன்கேஸ் நோட்டீஸே வரல, டைரெக்டாக கோர்ட்லேருந்து வந்திருக்கு, அதாவது பேங்கர்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கணும் நியாயமாக. அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். நிறைய பேர் அது மறந்துடுவீங்க. அந்த தப்பை நான் கூட செஞ்சுருக்கேன். ரிப்ளை பண்ணும்போது டீட்டெயிலாக ரிப்ளை பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்கு நான் லோன் சைன் பண்ணியிருக்கேன், இது உண்மை தான். அவருடைய லோனுடைய டியூவில் இவ்வளோ அமௌண்ட்டில் கட்ட வேண்டியது இருக்குன்னு மொத்தமாக சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மாதமே இது நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு சில நேரத்தில் வந்து பேங்க்கர் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டாமல் விட்டுருப்பார், 2 இஎம்ஐ கட்டாமல் விட்டுருப்பார், 4வது இஎம்ஐ கட்டாமல் விடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். அது போல் வந்துச்சுன்னா இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஏன் முன்னாடி எங்களுக்கு சொல்லலை வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி ஒரு நோட்டீஸ் விட்டு அல்லது ஒரு லெட்டர் மூலம் கொடுத்து இதை நீங்கள் பிரச்சனையை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கான விஷயங்கள் என்ன, நான் ஒரு கட்ட வைக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் பேங்கர் அன்னைக்கு பேசணுங்க. மனுஷனை கண்டே பிடிக்க முடியல, மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் தான் கட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழின்னா செட்டில்மெண்ட்டு தான். இந்த செட்டில்மெண்ட் என்றது என்னென்னா, இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஒரு பர்சனல் லோன் வாங்கி சரியாமல் கட்ட முடியாத ஒரு பட்சத்தில் செட்டில்மெண்ட் போடுவோம். ஆனால் எவனோ ஒருத்தனுக்கு லோனுக்கு நம்ம கேரண்டர் சைன் அப் பண்ணி அவன் கட்டாத பட்சத்தில் நம்ம அதுக்கு செட்டில்மெண்ட் போடுறோம் தெரியுமா, இருக்கிறதுலே பெரிய அநியாயம் அதுதான். அப்படி போய் நீங்கள் கேட்கணும். செட்டில்மெண்ட் போகிறதுக்கு ஒரு வக்கீலை வச்சு நீங்கள் பேசி அந்த செட்டில்மெண்ட்டு ஒரு ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு லீகல் அட்வைஸரை பார்த்து சொல்லி பேசி இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கலாம். அல்லது கோர்ட்டில் போகும்போது ஒரு வக்கீலை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்பொழுது, ஐயா இந்த கேரண்டர் நான் தான் சைன் பண்ணேன், இப்போ நான் பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கேன், என்னால் சூழ்நிலை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், அவனுக்கு நல்லதாக செய்ய போய் நான் மாட்டிக்கிட்டேன்னு நீங்கள் வந்து கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இறக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் இறக்குவாங்க, அசலில் பாதிக்கு பாதி கட்டிட்டு போப்பான்னுவாங்க. 2 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபா கட்டிட்டு நீங்கள் வெளியே வரலாம். இதுதான் வந்து செட்டில்மெண்ட் லோன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட்டு நீங்கள் போடுறதுனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸு நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டீங்க, உஷாராக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்காக ஒருத்தர் சைன் பண்ணுறாருனா நீதி நேர்மையோடு இருந்து அந்த மனுஷனுடைய லோனை கட்டி முடிச்சிடுங்க. ஏன்னா வேறு எங்கேயும் உங்களுக்கு லோன் இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறான்னா கடவுளை அவனை அனுப்பிச்சிக்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த மனுஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க பாருங்கள். ஸோ லோனு கண்டிப்பாக கிடைக்கும், கேரண்டர் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செஞ்சு வாங்கி ப்ராப்பராக அடைச்சிடுங்க. அடைக்காமல் யார் லோனோ வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இங்கே நான் சைன் பண்ணவே இல்லைங்க, ஏமாற்றிட்டாங்க, யாரோ ஒருத்தர் சைன் போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு நோட்டீஸ் வரும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். இது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் யாரோ என்னோட சைன் பண்ணியிருக்காங்கட்டு சொல்லி நீங்கள் போகணுங்க. அதுக்கு சில ஆயிரங்களையும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ கேரண்டர் லோனுன்றது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இவங்களுக்கு லாபமாக இருக்கலாம், அதே நேரத்தில் கேரண்டருக்கு இது பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதனால் இது ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சார்ந்த விஷயம் கிடையாது, 2 பேருடைய வாழ்க்கை. அதனால் கேரண்டர் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்காக சைன் பண்ணவருக்காக நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஏமாந்து போயிட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா இனிமேல் இது போல் நபர்களுக்கு சைன் பண்ணாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ 2 பக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.